ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோவை கேஃபே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான இந்த ராகி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. பூ போல் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ராகி பிடி கொழுக்கட்டை, அணில் மாவு கொழுக்கட்டை, 3 வகையான பூர்ணமும் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ராகி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் இலகியதும் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யில் தேங்காய் நல்லா வறுப்பட்ட மனம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ராகி பூர்ண கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு பூர்ணம், கடலைப்பருப்பு பூர்ணம் தவிர இந்த தேங்காய் பூர்ணம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ராகி மாவு தேங்காய் 2 காம்பினேஷனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா வறுப்பட்ட மனம் வருது. இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வெல்லம் எடுத்தாலும் அதே 1/2 கப் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்தினாலும் அதே 1/2 கப் சேர்த்திக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் நமக்கு சரியானதாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நல்லா கலந்து வந்துடணும். அந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருந்து உடச்சி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். 2 நிமிஷத்தில் சக்கரை நல்லா இலகி தேங்காயோட நல்லா கலந்துருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தி ஒரு 5லேருந்து 10 செகண்ட் இந்த மாதிரி கலரி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு, 1/2 கப் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் இடியாப்ப மாவு சரியாக இருக்கும். நீங்கள் கொழுக்கட்டை மாவுன்னு தனியாக கடையில் கிடைக்கிது, அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் அரைச்சி இடியாப்ப மாவும் சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நான் இந்த சேர்த்தன இடியாப்ப மாவு வீட்டில் அரைச்சி இடியாப்ப மாவு தாங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. எந்த கப்பில் ராகி மாவு இழந்தேனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த இடியாப்ப மாவு ராகி மாவு இருக்குங்களா, அந்த கலவை கூட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலர் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் சேர்த்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம மாவு கலந்து எடுக்கும்போது நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக மாவு கொல கொலன்னு ஆகாமல் கரெக்டான பக்குவத்தில் கலந்து எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். ஒரே டைமில் சேர்த்துட்டோம்னா தண்ணி அதிகமாகி மாவு கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டை அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக வராதுங்க, கொல கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரும் போது மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கலந்து எடுத்துக்க முடியும். பாருங்கள், நான் எடுத்திருந்த தண்ணியில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அதுவே போதுமானதாக இருந்துச்சு. மிச்சம் 1/4 கப் அளவு தண்ணி மிச்சம் இருக்குது. இப்போ அது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ட்ராப் நெய் சேர்த்தி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ மாவு வறண்டு போகாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை அந்த சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக தேய்ச்சிடக்கூடாதுங்க, பூரி பதத்துக்கு தேய்க்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு பூரி பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு நம்ம கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சோம்னா நமக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் கூட பிஞ்சு போங்க, சூப்பராக வருங்க. ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். அந்த மோல்டில் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்தி 2 சைட்லையும் நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த அந்த ராகி மாவு இதில் வச்சுக்கலாம். அந்த மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணமும் நடுவில் வச்சுட்டு நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்த வேண்டாங்க, லைட்டாக க்ளோஸ் பண்ணாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி க்ளோஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் சைடில் வந்துடும். அது எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான ராகி பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இது டீமோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. கீழே கவுத்துனோம்னாவே நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பரான ராகி பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க.
அடுத்ததான் ஃப்ளவர் ஷேப் இருக்கிற மோல்டு எடுத்து மாவில் வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. நடுவில் கொஞ்சம் குழியாகவும் சைடில் கொஞ்சம் திடமாகவும் ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ரொம்ப அதிக அளவு மாவு வச்சிடாதீங்க. சாப்பிடும்போது வெறும் மாவு மட்டுமே நமக்கு தட்டுப்படும். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து ஏகத்துக்கு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பூரணம் உள்ள வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துடுங்க. நம்ம கரெக்டாக சைட்லலாம் எடுத்து விட்டோம்னா நமக்கு அந்த பூரண கொழுக்கட்டை கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷேப்லேயே வருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ராகி பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. டீமோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக அந்த மோல்டுலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 3 விதமான பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த ராகி பூர்ண கொழுக்கட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.